இங்க வாழ்ந்த ஒவ்வொரு அவார்டும் அங்கீகரிக்கப்பட்ட அவார்டு நாட்டுக்காக. ஸோ தம்பி வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்க. தம்பியோட ஜூனியர் கூட சொல்லலாம். நான் ஏகேசிபி கை தட்டலாம். ஏன் சொல்றேன், 10 செகண்ட்ல ஒரு வீடியோல நான் விழுந்து சிரிச்சது 10 செகண்ட்ல ஒரு வீடியோலனா தம்பியோட வீடியோ தான். ஏன்னா தம்பியோட நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 lakhs people ஃபாலோ பண்றாங்க. ஏகேசிபின்னு இருக்கும். உண்மையிலே சொல்றேன், நான் வந்து கௌதம் கிட்ட அடிக்கடி சொல்வேன் நானு, டே உன் வீடியோட நல்லா பண்றேன், நல்லா இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா அந்த பையனால படுத்ததான் சொல்லி கிளப்பி விடுவாங்க. அது வந்து மனசு இல்ல. உண்மையிலே கௌதம் டேலண்ட் அவன் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு அப்போ பிரியா கூட ஆன பிறகு ஆல்பம் பண்ண பிறகு. பட் ஆனா ஏகேசிபி நீ வந்து நான் சொல்ற நோட் பண்ணிக்கோ, யூ ஆர் கோயிங் டு பிகம் தி மோஸ்ட் வாண்டட் என்டர்டெய்னர் வெரி சூன் இண்டஸ்ட்ரியில. ஏன்னா நீங்க பார்த்து சொல்லுங்க, 10 செகண்ட்ல வந்து ஒரு கண்டென்ட் யோசிச்சு அது 10 செகண்ட்ல சிரிக்க வைக்கணும்னா, நேத்து கூட ஒரு கண்டென்ட் பார்த்துட்டேன். அந்த பர்ஸ் திருடுற மேட்டரு, போலீஸ் கேப் நல்லா இருந்தது. சூப்பர், லவ் யூ. ஒரு சில வார்த்தைக்கு ஒரு தம்பி பத்தி சொல்லுப்பா. தம்பி பத்தி எங்க வீட்டோட ரேஷன் கார்டுல அவன் பேர் தான் சேர்க்கல. அந்த மாதிரி என்னோட குடும்பத்துல ஒருத்தன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப உயிர் தம்பின்னு தான் நான் வந்து என்னோட கான்டாக்ட்லயே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கௌதம் உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல கேர்ள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்ட. எப்படி ஏங்க என் போன்ல திறந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? எப்படி கேள்விப்பட்ட அப்படி செய்திகள்லாம் வந்தது. உங்க ஒரு தோழியாக எனக்கு தெரியணும் இல்லையா? இல்லங்க, உங்களுடைய வார்த்தை வந்து பழிக்க நான் வந்து அந்த கடவுளுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தம்பியை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். எந்த ஒரு எப்படி சொல்றது, எந்த ஒரு சொல்லி கொடுத்தது அப்படியே பேசுறேன். இல்ல என்னன்னா, இப்போ ஆனா நீங்க தானே எனக்கு வந்து நிறைய விஷயம் உங்களை பார்த்தா நான் கத்துக்கிறேன்னு அப்பப்போ சொல்லிட்டே இருப்பேன். அந்த மாதிரிலாம் இல்லடா, நீ உண்மையா உழைச்சனா நான் இல்ல யாரோட நீ வந்து மேல போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி திறமை தான், அதை வந்து நீ கண்டிப்பா வளர்த்துக்கணும். ஸோ இன்னும் நீ நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். ஓகேவா? ஸோ தம்பியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப உண்மையா இருப்பான். அதுதான் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லவ் யூடா, லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ so much. and அவர் சொன்ன மாதிரி அவருடைய வாக்கு பலிக்கட்டும். உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். You should share few words for us. எங்களுக்காக எல்லாருக்கும் நன்றி. நான் சீரியஸாவே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மைக் பிடிச்சி பேசுறேன். நான் ஸ்கூல் கூட பேசுறது இல்லை. எனக்கு கொஞ்சம் பயம். இந்த இடத்துல அங்க இருக்கும்போது எனக்கு தைரியமா இருந்தது, போய் பேசலாம்டா, நம்ம ஒரு தைரியத்தை வளர்த்தலாம்னு தோணுது. ஆனா அங்கிருந்து இங்க வரும்போது இங்கிருந்து இங்க நடுங்குது. ரொம்ப கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த அவார்டுக்கு வந்து முக்கிய காரணம் நான் மட்டும் இல்ல, இங்க நிக்கிற எல்லாத்துலயும் அந்த அவார்டுக்கு வந்து முக்கியமா அவங்களுக்கும் அது சேரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அவார்டுக்கு முக்கிய 2 பேர் இருக்காங்க. இந்த அவார்டு நான் மட்டும் உழைக்கல, என் கூட சேர்ந்து 2 பேர் உழைச்சிருக்காங்க. யாரோ மாதிரி அங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த அவார்டை கூப்பிட்டு அவங்க கையால் இதை வாங்கணும் சொல்ல ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அவங்கள வர வைக்கலாம்னு. வாங்க அவங்க பேர் சொல்லுங்க. என் நண்பன் கௌதம், பார்த்திபன் என்னுடைய அப்பா கேரக்டர் பண்ற என் அண்ணன் பார்த்திபன். அப்பா கேரக்டர் பண்ற பார்த்திபன், நண்பன் அசோக். சிவி, ஆனா நீங்க நர்வஸா இருக்கிற மாதிரி தெரியல. 360 டிகிரிலயும் அப்படி இல்லடா, கொஞ்சம் இல்ல அவரு 10 நிமிஷத்துக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்போ 1 நிமிஷம் தான் இருக்குன்னு இருக்காங்க. எப்படி அந்த 10 நிமிஷம் கண்டென்ட் 1 நிமிஷத்துல சொல்றதுக்கு இல்ல, எனக்கு கொஞ்சம் அங்க பயம் இருந்தது. பயம் இருக்கிற மாதிரி தெரியலப்பா. இந்த ஸ்டேஜ் அப்படி 360 டிகிரில நான் கூட வந்து எழுந்து சுத்தி உள்ள இருக்குக்கா, உள்ள இருக்கு. அது வெளியே சொல்ல கூடாது இல்ல. வாழ்த்துக்கள் கண்டிப்பா. லவ் யூ. அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து